எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றி பார்க்க முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேமும் கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேமும் ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். பட் சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த கிளாஸோட நேம் கரெக்டாக. ஸோ இதுதான் இது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வெஜ்ஜில் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ சேவ். அண்ட் அதே மாதிரி மெயின்.js போயிட்டு அண்ட் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. ஓகேவா? டன். ஸோ நம்ம வந்து கிளாஸ் வச்சு நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஐடி வச்சு எப்படி செலக்ட் பண்ணது பார்த்தோம் கரெக்டாக. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம HTML எலமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளாக அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் கீழே போய்க்கலாம். இது வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். ஓகேவா? ஸோ டேக் நேம் அண்ட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கெட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இது நம்மளுக்கு தருது பார்த்தீங்கன்னா HTML கலெக்ஷனாக தரும், ஒரு சிங்கிளான எலமெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ கிளாஸ் மாதிரி தான் இதுவும் ஆக்ட் ஆகும். அண்ட் இது எப்படி வாங்கலாம் அப்படின்னா சேம்ங்க, அதே மாதிரி document.getElementsByTagname. ஓகேவா? ஸோ டேக் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன நம்ம HTML எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம், LI கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், LI யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ LI. ஸோ இருக்கிற எல்லா LIயும் வந்து வாங்க போகிறேன் DOMலேருந்து. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி கான்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் EL வைக்கிறேன். ஓகே, EL அப்படின்னா எலமெண்ட் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் லாக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம் தெரிய மாதிரி. ஓகே, ஸோ லாக் அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் EL சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், இந்த 3 HTML கலெக்ஷன் தான் நம்மளுக்கு தருது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த கிளாஸ் நேமுக்கும் இந்த டேக் நேமுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டுமே சேம் தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டேக் நேம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே தருது பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா HTML கலெக்ஷன்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கலெக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து திருப்பி கொரி பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு அப்டேஷன் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேஷன் வந்து இங்கே வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, டன். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி பை நேம். ஓகே, ஸோ நீ எப்படி கால் பண்ணால் சேம் அதே மாதிரி தான் document.getElementsByName. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேபி இன்புட்டில் வந்து இங்கே ஒரு நேம் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், பட்டில் வந்து நேம் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நேம் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நேம் வந்து ஆட்ரிபியூட்டான்னு தெரியல, பட் இனிமேல் நான் அதை வைக்கிறேன். இல்லை இன்புட் வைக்கலாம், இன்புட்டில் வந்து வேலிட் தான். ஸோ இங்கே வைக்கிறேன் இன்புட். அண்ட் இது வந்து மேபி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்புட் ஃபுட். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபுட் நேமில் வாங்குறேன்ல, ஸோ நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுற பர்பஸ்க்காக தானே. ஸோ இது என்னோட நேம். ஓகேவா? ஸோ இது வச்சு நான் செலக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி document.getElementsByName. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ தந்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நேம் செக். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிவிட்டு நேம் செக் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேம் செக். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு தருது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா HTML கலெக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு நோட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கொரி செலக்டரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? டன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஆக்சுவலி ரொம்ப ரேர் தாங்க. நான் அந்தளவுக்கு கெட் எலமெண்ட்ஸ் பை நேம்லாம் அந்த யூஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட் கிளாஸ் நேம், அப்புறமா வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறமா வந்து டேக் நேமுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை நேம் வந்து அந்த ரேராக யூஸ் பண்ணல. பட் எனிவே ஆஸ் எ நாலேஜாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம எதுவும் மாடிஃபை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது மட்டும் அதை லென்த் மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் EL சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது. பட் நம்ம என்ன வேணும், நம்மளுக்கு அதை கவுண்ட் வேணும் கரெக்டாக. அது நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இது வந்து அரேனால எல்லா அரேலையுமே வந்து ஃபைனலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் லென்த்துன்னு சொல்லிட்டு. லென்த் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற அரே வேல்யூஸை வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி வாங்கலாம், அந்த அரேவை கால் பண்ணிட்டோம் டாட் லென்த். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காமிக்குது. ஓகேவா? ஸோ ப்ளூவில் காமிச்சேன்னு அர்த்தம் அது வந்து ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஸோ லென்த் சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேபி இது கூட பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது போட்டுட்டு அண்ட் ஐ ஹாவ் இது வந்து ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேவ் 3 ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா?
டன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சாக வந்து நீங்களே வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள். அண்ட் யூஸிங் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அண்ட் அது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா ஃபெமிலியர் ஆக்கிக்கோங்க. பிகாஸ் நம்ம இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போக போகிறோம். அண்ட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப பேசிக்ஸ் அண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து CSS செலக்டர்ஸ் மூலியமாக நம்ம வந்து DOMல வந்து செலக்ட் பண்ணுறதே சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.